ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி சிக்கன் குழம்பு செய்ய போகிறோம். அதுக்கு அடுப்பு பற்ற வச்சுட்டு ஒரு மண் சட்டி அடுப்பில் ஏற்றிக்கிறேன். சட்டி சூடேறினதும் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் கடலை எண்ணெய் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கிறேன். 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன். ஒரு கொத்து கருவேப்பிலை, கருவேப்பிலை பொரிஞ்சிருச்சு. சின்ன வெங்காயம் 100 கிராம் நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். ரெண்டு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். மூணு தக்காளி நறுக்குனது சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா மசிஞ்சு வேகட்டும், மூடி வச்சுக்கலாம். மூடி போட்டு வேக வச்சதுனால தக்காளி நல்லா மசிஞ்சு வெந்துருச்சு. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. சிக்கன் குழம்புக்கு தேவையான மசாலா பொருள்லாம் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் 3 சேர்ந்து அரைச்ச தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். அதோட 2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள், 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்து இந்த மசாலாலாம் சேர்த்து எண்ணெயிலே நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரணும். மசாலா நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் கழுவி வச்சுருக்கிற சிக்கனை சேர்த்துக்கிறேன். சிக்கனும் மசாலாவும் நல்லா ஒன்று சேர்ந்து நல்லா வதங்கி வரணும். அதுக்கு மசாலாவோட சிக்கனை சேர்த்து நல்லா பெரட்டி விட்டுக்கிறேன். குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். சிக்கன் நல்லா வதங்கிடுச்சு. தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு சிக்கன் நல்லா வேக வச்சுக்கலாம். ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக வச்சதுக்கப்புறமா சிக்கன் வெந்துருச்சான்னு செக் பண்ணிக்கலாம். சிக்கன் நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் இறக்கிக்கலாம். இதுவே நல்லா
சப்பாத்திக்கு, தோசைக்கு, இட்லிக்கு எல்லாம் இந்த சிக்கன் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் ஒரு 1/4 மூடி தேங்காய் அரைச்சிருக்கேன். அந்த தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கலந்து கொடுத்துட்டு உப்பு செக் பண்ணிக்கலாம். உப்பு சரியாக இருக்குது. நம்ம சேர்த்த உப்பு இந்த குழம்புக்கு சரியாக இருக்குது. மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். தேங்காயோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு குழம்பு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் கொதித்ததுக்கப்புறமா நறுக்குன மல்லி இலையை தூவிக்கிறேன். தூவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிறேன். அவ்வளோதாங்க, நல்ல சுவையான சிக்கன் குழம்பு, மண் சட்டியில் மண் அடுப்பில் செஞ்ச சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். விறகடுப்பை வச்சு மண் சட்டியில் செஞ்ச சிக்கன் குழம்பு நல்லா சுட சுட சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்டோம்னா செம்மையாக இருக்கும். பார்க்கவே எம்மியாக இருக்குது. நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் பாய்.